தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு பிடிஓ ஆஃபீஸ் அது மூலிமா பார்த்திங்கன்னா ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 8th 10th 12th டிப்ளமோ டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அண்ட் தென் அது நோ எக்ஸாமினேஷன். சரி, எப்படி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. 2 ப்ராசஸ் நடக்கும். அதாவது நீங்கள் இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. சப்மிட் பண்ண கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூவில் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுலேயும் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு இந்த ரோலுகளுக்கு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சேலரி அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரோலுக்கு நீங்கள் ஒன்று டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா போஸ்ட் மூலிமா சப்மிட் பண்ணலாம். அப்படி சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th March 2025 இதுதான் லாஸ்ட் டேட். அன்றைக்கி ஈவினிங் 5 PM நீங்கள் சப்மிட் பண்ணணும். 5 மணிக்கு மேலே கிடைக்கப்படும் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாகவே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டயத்துக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளில் இருந்து வர வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. நான் மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணிட்டோம், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி அறிவித்தது 3 மாவட்டத்துக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 6 மாவட்டத்துக்கு பக்கத்தில் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த மாவட்டத்தோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு தான் நீங்கள் பண்ணுங்கள். இதில் வேக்கன்சி மட்டும்தான் வேரி ஆகுது, மற்றது எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பார்ப்போம். சரி, ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் விண்ணப்பதாரின் பெயர், அப்ளிகன் நேம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது ஃபாதர்ஸ் நேம், உங்களுடைய அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். தேர்ட் ஒன் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி, date/month/year அந்த ஃபார்மேட்டில் அவங்க கொடுத்துருக்க அதே இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், கூடவே பார்த்தீங்கன்னா எத்தனை % ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் அப்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் தென் உங்களுடைய % ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கிளியராக கொடுத்துக்கோங்க. செவன்த் ஒன்று பெர்மனண்ட் அட்ரஸ், அதையும் இங்கேயே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ 2 அட்ரஸும் சேம் தானா, ரெண்டுமே ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை டிஃப்ரெண்ட் அட்ரஸ் அப்படின்னா என்ன அட்ரஸோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எய்த் ஒன் நீங்கள் எந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 9th ஒன் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டை பார்த்து அதுக்கான நம்பர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், உங்களுக்கான ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி, உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் இந்த கோவிட் பீரியடில் ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே அதுக்கு எத்தனை மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது நோன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதுக்கப்புறம் டெசிடட் ஒய்ஃப், டிஸ்ட்யூட் ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் யாராவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நோ அப்படின்னா நீங்கள் எதுவும் மென்ஷன் பண்ணது நோனா அதோட விட்டுடலாம். எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும்.
அண்ட் தென் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிளேஸ் அண்ட் டேட், நீங்கள் இடம் மற்றும் தேதி என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல அப்ளிகன்ட் சிக்னேச்சர் அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க மறக்காமல். சரிங்களா? அதுக்கு கீழே வந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத மொத்த தகவலையும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூக்கு போகிறப்ப மறக்காமல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் செல்ஃப் அட்டஸ்டடாக தான் அனுப்பணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வைக்கணும், குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் இந்த 5 இது மட்டும்தான் வைக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட், இது யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அண்ட் குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும். இன்னொரு கேரக்டர் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் ஸ்கூல் படிச்சுக்கலாம் இல்லை காலேஜ் படிச்சுக்கலாம், எங்கே படிச்சிருக்கீங்களோ அங்கே நீங்கள் ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ், நீங்கள் யாராவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் வைக்கணும் அப்படிங்கிறது, அந்த டாக்டர்கிட்ட வாங்கின ப்ரூஃப் வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள், ஆதரவற்ற விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், உடல் ஊனமுற்றோர், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கூட வச்சு அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா? இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு அனுப்ப போகிறீங்க. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷன் பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 24th March 2025 தான் வந்து லாஸ்ட் டேட். அதுவும் ஈவினிங் 5 o'clock நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரி, என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கான ரோல். நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னா 12 போஸ்ட் வந்து உங்களுக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 per month சேலரி கொடுக்குறாங்க. MBBS முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆர் NMC இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கணும். சாரி, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் இருக்கணும். நீங்கள் படித்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆர் NMCயில் இருக்கணும் அப்படிங்கிறதே அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 வேகன்சிஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. per month அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 சேலரி. DGNM நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் BSc நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி 50 இயர்ஸுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான ரோல் கிரேட் 2. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 12 வேகன்சிஸ் அலர்ட் பண்ணியிருக்காங்க. 14,000 per month உங்களுக்கான சேலரி. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி அதில் தான் முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷ கோர்ஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சுட்டு 35 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. 8,500 rupees சேலரி. 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். மஸ்ட் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 45 இயர்ஸுக்குள்ள இருந்தால் சரி, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் நீங்கள் அப்ளை பண்ணுற ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்குது. எல்லாமே ஒரே மாவட்டம் கிடையாது. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் படித்து பாருங்கள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தை போட்டு ஹெட்டிங்கை போட்டு கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எந்த மாவட்டமோ அதை வச்சு மட்டும் நீங்கள் அனுப்புங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்துருக்க குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஒரே இது தான் எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க. பட் வேக்கன்சிஸ் தான் வேரி ஆகும். சரிங்களா? இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்துக்கு தனி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, 147 பூலவாப்பட்டி பிரிவு, திருப்பூர் 641602. சரிங்களா? இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், காஞ்சிபுரம், அரியலூர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அதே மாதிரி அங்கே கொடுத்துருக்க வேகன்சிஸ்க்கு நீங்கள் அனுப்புங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் மறக்காமல் செல்ஃப் டெஸ்ட்டில் தான் நீங்கள் பண்ணணும். லாஸ்ட் டேட் 24/3/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நேரடியாகவோ தபால் மூலமாகவோ நீங்கள் சப்மிட் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் மாவட்டம் எதுவோ அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.